ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? கல்பனா எப்போவுமே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாள். அவளுடைய தோழிகள் மத்தியில் அவளுடைய முகம் மட்டும் எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும்னு எதையாவது நோண்டிக்கிட்டு ஃபோனு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாள். இப்படி செல்ஃபி எடுக்கிறது கல்பனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுடைய கேமரா அந்த ஃபோனில் ரொம்பவே அழகாக அவளை காட்டும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்கிடுவா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய கல்லூரியில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் கல்பனா எந்த விதமான ஒரு காம்படிஷனுக்கோ இல்லைன்னா வேறு எந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் அவள் அதில் பங்கேற்கலை. ஆனாலும் தன்னுடைய கேமரா ஃபோனை எடுத்து வச்சு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிடுறது, இன்னும் எங்கே பார்த்தாலும் இந்த இடம் அழகாக இருக்கே, இது நல்லா இருக்கே, இவங்க டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கேன்னு சொல்லி திரும்பி திரும்பி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவா. ஆனால் அங்கே நடக்கிற ஒரு ப்ரோக்ராமையும் நல்ல விதமாக பார்த்த மாதிரியும் இருக்காது. இப்படியே நாளடைவில் அவளுக்கு அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் கல்பனா மாட்டிக்கிட்டா. அப்படி ஒரு நாள் கல்பனாக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் கூட இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து நாம் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா என்ன அழகாக இருக்கும் அப்படின்னு தன்னோட இருதயத்தில் யோசிக்க ஆரம்பித்தா. அதனால் தான் ரொம்பவே புகழ் வாய்ந்தவதாக இருக்கணும்னு தான் பெரிய அழகுன்னு காட்டுறதுக்காகவும் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் போடுறது அவளுடைய வழக்கம். இப்படி ஒரு நாள் விபரீதமான ஒரு ஆசையை கொண்டுட்டு வந்தது அவளுடைய இருதயம். அதையும் அவள் கேட்டுக்கிட்டு வண்டியில் போகும்போது அழகாக சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் முன்னாடி வந்த டேங்கர் லாரியை அவள் பார்க்கவே இல்லை. இப்படி நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை, இந்த ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே அந்த டேங்கர் லாரி அவளை தாக்கிடுச்சு. அப்படியே கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சா. ஆனால் அவளுடைய மூளை ரொம்பவே டேமேஜ் ஆகியிருந்தது. அதுக்கப்புறமா அவளுக்கு சுய நினைவு வரவே இல்லை. அப்போ தான் அவளை குறித்து எல்லாரும் சொன்னாங்க, நம்மளுடைய முகத்தோட அழகு சில நேரங்களில் நம்ம கைபேசியில் உள்ள கேமராவின் தரத்தை பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி வஞ்சனையான அந்த சௌந்தரியத்தையும் இந்த அழகான ஒரு பெரிய ஒரு மாயையான ஒரு முகத்தையும் பார்த்துக்கிட்டு இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைமைன்னு சொல்லி கல்பனாவுடைய மரணத்தையும் எல்லாரும் சந்தித்தாங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம செல்ஃபி மோகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கல்பனா மூலமாக எல்லாருக்கும் புரிய வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி உயரமான மலைக்கும் ரொம்பவே விபரீதமான ஆசைகளை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு ஏறி தான் ரொம்ப அழகாக இருக்கேன், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிருக்கோன்னு காட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மட்டும்தான் புகழப்படுவோம். இந்த மாதிரி சௌந்தரியத்தையும் இந்த அழகையும் நாம் நம்பிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வீணாத்தான் போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.